விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ஷாலின் மரிய லாரன்ஸ், இப்போ தாவைக்கா மீது வரக்கூடியதெல்லாம் பொலிட்டிக்கல் விமர்சனமா, அதை தாண்டி இருக்குதா? பொலிட்டிக்கல் ஆனால் ஆட்கள் வைக்கிற விமர்சனம், ஆனால் தரைக்குறைவான விமர்சனம்னு கூட சொல்லக்கூடாது, அவதூறுன்னு தான் சொல்லணும். இட்ஸ் பியோர் அப்சினிட்டி அண்ட் டெஃபமேஷன். அதிபயங்கரமான அவதூறு. இத்தனை வருஷத்தை நான் பார்த்தேன். இப்போ சொன்னார், கண்ணாடி வீட்டில் இருக்காதீங்க, கல் எடுத்து அடிச்சிருவாங்க. ஏதோ கண்ணாடி வீட்டில் இருக்கிறவங்களே கல் எடுத்து அடிக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கலைஞர் வந்து சொல்கிறாரு, கருணாநிதி சொல்கிறாரு, மனோரமாவோட ஃபங்க்ஷனில் என் ஒய்ஃப் வந்து யாருன்னு சொல்லி அழுதுட்டுருக்காங்க, இவங்களுக்கு தெரியாதா, இவங்க 2 பேரும் தான் ஒன்றா வாழ்கிறாங்க, ராஜாத்தி அம்மா அப்படிங்கிறார். இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மனிதனை, அந்த மாதிரி கட்சி வச்சுட்டு இருந்த ஒரு கட்சியிலேருந்து என்ன லேபிள்னே தெரியல, 2 பேருக்குள்ள நட்பாக கூட தான் இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், கோ ஆக்டர்ஸ் கொலீக்ஸாக கூட தான் இருக்கலாம். அவங்க ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்களா எப்படி இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணுறீங்க, அதுவே தப்பா இல்லையா? வெதர் ஷீ இஸ் இன்னோசென்ட் ஆர் நாட், அவங்க அம்மா அப்பாவே இதை கவலைப்பட மாட்டாங்க சார். ஒருத்தர் இன்னோசென்ட்டா என்ன, எது இன்னோசென்ட்னா என்ன, வாட் இஸ் த டெஃபினிஷன் யூ ஆர் கிவிங் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசுகிற பேச்சுக்களை பாருங்களேன். மார்க்கண்டேயனோட பையன் என்ன சொன்னா, மார்க்கண்டேயன் என்ன சொன்னார், கை காலை உடைப்போங்கிறாரு. நீ சட்டசபையை பற்றி ஒரு விஷயம் விஜய் சொல்கிறாரு, மார்க்கண்டேயன் கை காலை உடைப்போங்கிறாரு, அது கிரிமினல் டெஃபமேஷனில் போகுது, 2 பேருக்கும் கேஸ் போடுறீங்க, ஓகே. அதுக்குள்ளே அவங்க பையன் வந்து, உங்கள் பையன் உங்க கூட இல்லை சார், அவங்க பையன் வந்து சொன்னானா எங்கள் அப்பா இல்லைன்னு. இப்போ கூட கொடுத்த இன்டர்வியூவில் எங்கள் அப்பா தானே அந்த பையன் பேசுகிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே திமுகவை சேர்ந்தவர்கள் வெளியில வராத ஒரு கோர்ட் அஃபிடவிட்டை எப்படி வெளியிடுறா? எழிலன் நாகநாதன் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை வெளியிடுறாரு. அதுவே தப்பு இல்லையா? அதை சங்கீதா சொன்னாங்களா எல்லா பப்ளிக்கும் சேர்ந்து எனக்காக பேசுங்கன்னு? அதுல என்ன போட்டிருக்காங்க சங்கீதா அந்த அஃபிடவிட்ல? ராங், இட்ஸ் வெரி ராங், இட்ஸ் பிரைவேட் டாக்குமெண்ட். இருந்தாலும் அது பப்ளிக் வந்ததுனால, திமுகவால பப்ளிக் வந்ததுனால நம்ம சொல்றோம். அவங்க இதை பத்தி வெளியில யாரும் பேசக்கூடாது, ஐ டோன்ட் வாண்ட் அட்டென்ஷன் ஆன் திஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுக எலெக்ஷன் முழுக்க வச்சு இதையே ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா she is withdrawn it. பப்ளிக் சார், பிரைவேட் டிஸ்பியூட், பர்சனல் டிஸ்பியூட்ல இவங்களுக்கு எதுவுமே தெரியாம இவங்க பேசுறதே தப்பு. இதுல உங்க பையன் இல்ல, உங்க ஒய்ஃப் இல்ல. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடும் மனைவி. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஸ்டாலின் வந்து அப்பா எப்படி எங்கன்னு கேட்கலான்னா, ஆமா வாரிசு அரசியல் நடக்குது சார். கருணாநிதியுடைய பையன் ஸ்டாலினுடைய பையன் சேப்பாக்கத்தில் நிற்கிற அந்த புகழ் வாய்ந்த சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய உதயநிதி. உங்க அப்பாவால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்க அப்பா குளத்தூர்ல தோத்துட்டாரு. தோத்ததுன்னா உங்க அப்பா எங்கன்னு கேட்பாங்க. அவரோட கேரக்டர் பத்தியோ, அவரோட பர்சனல் லைஃப் பத்தியோ அவரோட விமர்சனம் வைக்கலையே. அவரை அந்த இடத்துல சட்டசபையில தான் எங்கன்னு கேட்கிறாரு. இப்ப கூட டிஎம்கே தான் அதுக்கு பதில் சொல்லணும். நயனா நாகரன் எதுக்கு போய் உங்க அம்மா எங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேளு, அது தப்பு. அது உடனே கான்டெக்ட்னு ஒன்று இருக்கு. கான்டெக்ட்ல எப்படி பேசணும்னு இருக்கு. தோத்துட்டாரு, உங்க அப்பா இங்க இல்லைன்னு சொல்றது ஆமா குத்தி காட்டுறதா? ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி என்ன கூத்தாடினேன், கூட்டணி கட்சி வச்சு கூத்தாடினேன், நான் பால்வாடி குழந்தைன்னு சொன்னேன், எனக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னேன், நான் நடிகைங்களோட இருக்கிறேன்னு சொன்னேன், நான் அரசியலுக்கு வந்துட்டேன், நான் குத்தி காட்டுவேன் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் ஒரு விஷயம் தான், ஒரு பவர், இட்ஸ் டாக் ஆஃப் பவர். அப்போ அந்த விஷயத்த பேசும்போது அதுக்கே மனம் தோண்டு விட்ட இவர்கள், நீ வந்து இந்த நடிகையோட இருக்க, நீ இதை பண்ற, நீ அதை பண்ற, விவாகரத்து நடக்குது, நீ ஒழுக்கம் இல்ல, நீ தனி, இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறது. அதுவும் உதயநிதி பேசுறது கொச்சை. ஒரு விஷயம் இருக்கு, டெஃபமேஷன். நயனா நாகரன் பேசிட்டு இருக்குது, பார்டர் லைன் டெஃபமேஷனுக்குள்ள போயிட்டே இருக்கு. ஆனா உதயநிதி பேசுனது பாத்தீங்கன்னா கொச்சையான ஒரு வார்த்தை. அதுதான் எல்லாருமே இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஆமா சார், எந்த கொச்சையா பேசிட்டாரு, இதை என்னால சொல்ல கூட, ஒரு பெண்ணா என்னால அந்த வார்த்தை கூட சொல்ல முடியல. ஏன்னா முதல் தடவை உதயநிதி அப்படி பேசல, பல தடவை உதயநிதி அப்படி பேசியிருக்காரு. ஜெயலலிதாவை கை தூக்கிய ஒரு போட்டோவை போட்டு, நமிதா போட்டோவை போட்டதும் உதயநிதி தான். எடப்பாடி எப்ப பார்த்தாலும் சசிகலாவோட காலு கீழே போனாரு, டேபிள் கீழே போனாரு, விட்டா காலுக்கு நடுவில் போயிருப்பாரு. ஐம் ஜஸ்ட் கோட்டிங் ஹிம். அந்த வார்த்தையை சொன்னதும் உதயநிதி தான். அப்போ ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கும்போது இந்த விஷயம் அப்படி சொல்லும் போது அது ஈஸியா புரிந்து கொள்ளப்படுது. இதுதான். அதுவும் இல்லாம பல அரசியல் கட்சியில எல்லாம் அவங்களா த்ரிஷாலாம் சொல்ல மாட்டாங்க. சில விஷயங்கள் நானா சொல்ல மாட்டேன், நீ சொல்ல, நான் டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப நான் பேசினா நானும் அப்படி சொல்லிட்டே போலாம். இதுக்கு பின்னாடி இது இருக்கு, அதுக்கு பின்னாடி அது இருக்கு. கனிமொழி நேற்று ஓம் பிர்லாவோட டீ பார்ட்டில இந்தியா கூட்டணியே போகாத போது கனிமொழி மட்டும் போனாங்க, அது பிரச்சனை, அது தப்பு, அது வந்து திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கான்னு பேசலாம்.
ஆனா அந்த இடத்துல ஒரு பெண்ணை பத்தி தப்பா பேசுற, ஒரு ஆணை பத்தி அவனோட பர்சனல் லைஃப் பத்தி தப்பா பேசுனா அந்த ஒரு ஃபைன் லைன் இருக்குல்ல, அதுதான் மற்ற கட்சிக்காரர்களுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை. ஆர்எஸ் பாரதி எடுத்துக்கோங்களேன், நீ நல்லா இருக்க மாட்ட, சாப விடுற, ஒரு ப்ரொஃபஷனல் ஆள் மாதிரி பேசணும். அது சொல்ல ஒரு மூத்த மந்திரவாதி மாதிரி பேசிட்டு இருக்க திமுக உட்கார்ந்துட்டு இப்படிதான் பேசுவாங்களா? நீங்க ஓட்டு போடல, நீங்க எல்லாம் சாபம், நீங்க எல்லாம் நாய்ங்க, அது என்னது பிச்சை, நாங்க போட்ட பிச்சை. இது பொலிட்டிக்கலி உள்ள விமர்சனம் இப்பதான் இது ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கா? இதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா? எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு சார், எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு இருந்திருக்கு. நான் சொல்றேன், எம்ஜிஆர் வந்து அவருடைய குரல் வளம் சுட்டாங்க தோட்டால, அப்புறம் அவர் குரல் வளம் படிச்சு அவர் சொந்த குரல்ல தான் பேசார். தொடர்ச்சியா எம்ஜிஆரோட குரல் பற்றியும் எம்ஜிஆருடைய ரேஸ், அவர் எந்த தமிழரா, அவர் மலையாளி அப்படிங்கிறது, எம்ஜிஆருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் திமுகவோட வெற்றி கொண்டாடுல இருந்து தீபுரி ஆரம்பத்துல இருந்து எல்லா மேடையிலையும் பேசினது எம்ஜிஆரும். அதான் எம்ஜிஆரை விட அதிகமா அடி வாங்கினது ஜெயலலிதா. ஜெயலலிதா இருக்கும். ஜெயலலிதா ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, எளிதா போய் ஒரு மேகசின்ல எழுதுறாங்க, நான் இந்த நடிகரோடு லிவ்இன்ல இருக்கேன், ரொம்ப தைரியமா எழுதின ஒரு ஆள் தான் அந்த அம்மா. அவங்க வாழ்க்கையை மறைக்கவே இல்லை. இப்போ விஜய் கூட என்ன பண்ணாலும் இட்ஸ் தேர் பப்ளிக்லி, எதுவுமே பேக்ரவுண்ட்லேயும் இல்லை. ஆனால் அந்த ஜெயலலிதாவை கூத்தாடி, செக்ஸ் பாம், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து அந்த பேப்பர்ல இருந்து ரெஃபர் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன், நானா சொல்லலை. ஒரு வார்த்தையும் ஜெயலலிதாவை சொன்ன வார்த்தைகள், அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், மோடியும் இவங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சார்? திமுக அசிங்கமா பேசாத யாருமே இல்லை சார். பண்டார நாயக்கால இருந்து இந்திரா காந்தியில இருந்து எல்லாருமே பேசி பேசி தான் இந்த இடத்துல திமுக வந்திருக்காங்க சார். அதுல விஜய் பேசுவதற்கு தான் திமுக அடி வாங்குது. திமுக கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு, அவங்க ஓயவே மாட்டாங்க. they live in obscenity. அவங்களுக்கு அந்த perversion பிடிச்சிருக்கு. ஒருத்தர் அசிங்கமா பேசுறது, பெண்களை அசிங்கமா பேசுறது, அது அனந்தநாயகி அம்மாவா இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியா இருந்தாலும் சரி, அந்த சில கருத்துக்களை தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்குது. இப்போ இவ்வளோ வருஷத்துல தேர்ட் பார்ட்டியே வரல, டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே, திடீர்னு விஜய்னு ஒரு ஆள் வந்ததோ, இவங்களுக்கு ஆட்சி வரல அப்படிங்கும்போது they are feeling the pain. சரி, இப்போ நயனா நாகேந்திரன் கொடுத்தோ பாஜக கொடுத்தோ எந்த விமர்சனமும் தாவேக்கா வைக்கல. நயனா நாகேந்திரன் அதுதான் இப்போ அவங்களும் திமுக விமர்சனம் திமுக மேலதான் வைக்கிறாங்க. நயனா நாகேந்திரன் ஏன் பால் எடுக்கிறாரு? அதுதான் சொல்றேன், திமுகவுடைய ஒரு அணி மாதிரி தான் நயனார் நாகேந்திரன் பேசுறாரு. என்னோட கேள்வி அதான், நயனார் திமுக இருந்தே அந்த கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்லாதப்ப, யாரும் எதுவும் பேசாதப்ப நயனார் நாகேந்திரன் எதுக்கு குதிச்சுட்டு ஓடி வராரு? நயனார் நாகேந்திரன் எதுக்கு விஜய குறித்து திமுக சொன்ன குற்றச்சாட்டை எலெக்ஷன் முன்னாடியே வச்சாரு அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ நயனார் நாகேந்திரனுக்கும் இந்த கட்சிக்கும் திமுகவுக்கும் எங்க போயிட்டு இருக்கு? அகைன் அங்கேயும் பேசலாம், நம்ம அங்கேயும் உங்க நினைச்சா தாவேக்கா, யாருமே தாவேக்கா அவதூறு வைக்க மாட்டாங்க, ஆக்சுவலா வச்சா வைக்கலாம். ஏன் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, நீ ஏன் உங்களுக்கு இதுவாங்கன்னு கேட்கலாம், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இவர் சொன்ன ஒரு பாயிண்டா எனக்கு தான், உங்களால உதயநிதி கைது பண்ண முடியும்னா நான் கேட்கிறேன் அதே கொஸ்டின் தான். நயனார் நாகேந்திரனும் ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்காரு. ஆனால் திமுகவும் நயனார் நாகேந்திரன் திமுக ஆட்சியே நிறைய விஷயம் பேசியிருக்கு. அப்போவும் நயனார் நாகேந்திரன் அவங்க ஒன்றும் பண்ணலை, இப்போவும் நயனார் நாகேந்திரன் தப்பிக்க வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஸோ அந்த கொஸ்டினை நானும் தான் வைக்கிறேன். அவர் ஏன் உங்களுக்கு பாரபட்சம், நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதா ரெண்டு பேரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப மூல காரணமா விஜய் தான். அவரு தான் இதெல்லாம் துவக்கி வைக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. என்ன துவக்கி வச்சார்? ஒன்றும் துவக்கி வைக்கலையே. அவரு ஆட்சியில் வர்றதே உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுறாங்க, ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்ப பாருங்க, ஒரே ஒரு மினிஸ்டர் வந்து பதில் சொல்லிடலாம்ல. இப்போ முதலமைச்சர் இவ்வளவு அவரை சுத்தி இவ்வளவு பேச்சுக்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம். என்ன பதில்? அவதூறுக்கு பதில் சொல்லுவாங்களா? அவதூறுக்கு கேஸ் போடுவாங்களா? அவதூறுக்கு பதில் சொல்லுவாங்களா? இன்னைக்கு இப்பதான் டிஜிபி இதுல வந்து நயனார் நாகேந்திரன் மேல கேஸ் இப்போ பதிவாயிருக்கு. ஆனா நான் கேட்கிறேன், எதுக்கு என்ன பதில் சொல்லணும் சார்? காவேரி பிரச்சனையில நீங்க ஏன் இன்னும் நிவாரண தொகை கொடுக்கணும்னா பதில் சொல்லலாம், கரெக்டா? அதே மாதிரி தமிழகம் முழுக்க போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கே, கோயம்புத்தூர்ல ஒரு பையன் செத்துருக்கானே, இன்னைக்கு ஒரு பையன் செத்துருக்கானே சென்னையிலனா, அதுக்கு கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு இந்த 3 மாசத்துல அத்தனை விஷயம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. இந்த மேகதாது விஷயத்துல இருந்து கேள்வி கேட்கலாம், அது எல்லாம் விட்டாச்சு. நீ அந்த பொண்ணோட என்ன பண்ற, உனக்கு அவனுக்கு உங்க அம்மா எங்க, நீ என்ன பண்ற, இது என்ன கேள்வி? அப்போ நீங்க வந்து அறிவு திராவிடம், நாங்க ரொம்ப அறிவான கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்களே, உங்க அறிவெல்லாம் கொச்சையா பேசுறது மட்டும் தானா? ஒரு புதிதாக வந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்ணியம் கூட, விஜய் கேன் ஓப்பன் ஹிஸ் மவுத் அண்ட் சே சம்திங் அண்ட் நோஸ் கட் பண்ணிட்டு போயிடலாம். ஆஸ் அன் அப்சர்வர் ஐம் சேயிங், ஆஸ் அன் அப்சர்வர் நான் சொல்றேன், விஜய் வந்து கேவலமா ஏதாவது அவன் நீ இதுவா, நீ தண்ணி வந்துதா தண்ணி வரலையா, நான் சொல்றேன் நீ சொல்றேன்னு போயிடலாம். பட் விஜய் அப்படி பண்ணாம ரொம்ப ஹியூமிலிட்டியோட ஒரு சிஎம் இருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நீர், கடன் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ பட்ஜெட்ல கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை குறித்து தான் பேசாம பர்சனல் லைஃப், மதத்தை வச்சு அடிக்கிறது,
ஜோசப் விஜய்னு சொல்லி RSS அடிக்கல, ஜோசப் விஜய்னு சொல்லி DMK காரங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அது புரியவே இல்லை. அது என்ன திடீர்னு தமிழகத்துல பெரும்பான்மை ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்ல, இந்தியாவே ஒரு பெரும்பான்மைவாதம் இல்லையா, இங்க ஒரு கண்ட்ரில முதல் தடவை ஒரு சிறுபான்மை வந்தா நீங்க அவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, கிறிஸ்தவமயமாகுதுன்னு சொல்றீங்க. ஒரே ஒரு மினிஸ்டர் தான் கிறிஸ்டியன், மற்றவங்க எல்லாமே ஹிந்துஸ் தான், பெரும்பான்மை தான் இருக்கு. அப்புறம் என்ன அவர் மதத்தை சொல்லி திட்டுறீங்க? அவர் கூட ஒர்க் பண்ற த்ரிஷா நினைச்சா she can go ahead and file a case. நான் ஒர்க் தான் பண்றேன் அவரோட, எனக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க யார் யூகிக்கிறதுக்குன்னு கேட்டா அசிங்கமாயிடும்ல. நீங்க யார் யூகிக்கிறதுக்கு? நான் உட்காந்து யூகிக்கட்டுமா? இப்படி நீங்களும் அவங்களும் இருக்கீங்க. நீங்க சார் யாராவது உதயநிதி வரைக்கும் விஜய் ஏதாவது ஒரு, நீங்க உதயநிதி மேலே 100 காசிப் இருக்கு, அந்த காசிப் வச்சு அவர் பேசியிருக்காப்லையா சொல்லுங்க? இவ்வளோ அமைச்சர்கள் இருக்காங்க தாவேகளை, உதயநிதியை பார்த்து இந்த காசிப் வச்சு நீ அதானே பண்ண, குமுதம் ரிப்போர்ட்டில் வந்துச்சு அவங்க ஃபோட்டோவோ ஒரு நடிகை ஃபோட்டோவும் போட்டு அப்படி பேசினாங்களா? இட் வாஸ் ஆல் அசம்ஷன். அவங்க அதெல்லாம் எடுக்கவே இல்லை. புதுசாக அரசியலுக்கு வந்தவங்களே இவ்வளோ கண்ணியத்தோடும் டீசெண்டாகவும் இருக்கும்பொழுது 60-70 காலமாக இங்க பணம் தின்னு கொட்டை போட்டுட்டு நீங்க இப்படி வந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அவமானமா இல்லையா? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திரும்பி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ரெண்டாவது ரிப்பீட் பண்ணுறேன். அவங்க மனைவி கோர்ட்டில் தான் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே வெளியில் வந்து ஒரு நடிகை கூட தொடர்ச்சியாக ஒரு அரசியல் தலைவர் பற்றி வெளியில் போட்டுட்டு இருந்தாங்க, அப்படியெல்லாம் போடலை. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் இங்கே நடக்கிறது அவங்களுக்குள்ளான பர்சனல் மேட்டர். உங்களுக்கு தெரியும் ஒரு கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், வி டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அவங்களா வெளியில் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு பொது அரங்கத்தில் என் கணவர் மேலே எனக்கு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம பேசணும், அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம், ஆமாம் பேசக்கூடாது, அதுதான் உண்மை. அவங்க மேலே நான் கேஸே போடலாம், என் பர்சனல் விஷயத்தை நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசியிருக்கீங்க இந்த தொலைக்காட்சியிலன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து என்னன்னா, திருடர்கள் இருக்காங்களே, அவங்க திருடிட்டு மற்றவங்களை திருடன்னு கத்திட்டு ஓடுற மாதிரி இவர்கள் மேல் யாரும் விமர்சனம் வைத்து விடக்கூடாது. ஏன்னா திமுக சைடு அவ்வளோ ஃபால்ட் லைன்ஸ் இருக்குது, அவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது when it comes to personal life. ஆனால் ஒருத்தரையும் தன் மீது குறை வைத்து கொண்டே தனக்கு சொல்றாரு சட்ட ரீதியாக ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி வைக்க முடியாது அப்படின்னா திமுக தலைவர் அதுக்குள்ளே வராரு இல்லையா? அப்போ நீங்கள் அதை பற்றி தானே பேசணும். அப்போ அதை பற்றி பேசாமல் நீங்கள் இன்னொரு என்னன்னே தெரியாத ஒரு ஆளோட லைஃப் அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் சொல்லுங்க? நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா திமுக தலைவர் மாதிரி, கலைஞர் வழியில் நான் நடக்கிறேன், எம்ஜிஆர் வழியில் நான் நடக்கிறேன் சொல்லுங்க. இத பேசுறத விட்டுட்டு நீங்க உங்கள் மனைவிக்கு இரிட்டேட்டிங் ஏற்படுத்துற, உளைச்சலை ஏற்படுத்துகிற செயல்ல ஏன் இறங்குறீங்கன்னு கேக்குறேன். நீங்க விஜயோட பஜரங்கமா நடந்துக்கலன்ற விஜயோட விவாகரத்து பெட்டிஷனை வச்சுனே எலெக்ஷன் முன்னாடி நீங்க அவ்வளோ இது பண்ணீங்க. என்னைக்காவது விஜய் திரும்பி ஏன்பா நீயே 2 பையனோட இருந்த, நான் இது என்ன பண்ணா உனக்கு என்னன்னு ஒரு கை ஒரு விரலை காட்டி நீட்டி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏன் சொல்லல? அந்த கண்ணியத்தை பேச மாட்டாரு, த்ரிஷா எதிர்வினை ஆற்றுவார், விஜய் எதிர்வினை ஆற்ற மாட்டாரு, எந்த விஷயத்துக்கும் பேச மாட்டாரு. உதயநிதி மேல மட்டும் நடவடிக்கை எடுப்பாருன்னு சொன்னா நயினார் நாகேந்திரன் மேல அப்ப ஸ்பெஷலாக இது வேலை செய்யும்னா இந்த இவர்களுடைய டூல் தான் என்ன, இவருடைய டிசைன் தான் என்ன? இன்னும் சொல்ல போனா நயினார் நாகேந்திரனுக்கு தோல்வி பயலால பிஜேபி என்ன தோல்வி அடைஞ்சிட போது, அவங்களுக்கு இருக்கிற ஒரு சீட் 2 சீட்டுக்கெல்லாம் பெரிய தோல்வி பயலால. டிஎம்கேக்கு தோல்வி பயம் இருக்கு, அசிங்கமா இருக்கு அவங்களுக்கு, தே ஆர் எம்பாரஸ். அந்த விரக்தி அந்த வெறுப்பு தான் தாவேகா மேல அவங்க காட்டுறாங்க. பட் ஐம் டெல்லிங் யூ 3 மாசம் ஆச்சு தாவேகா வந்து, 3 மாசத்துல பெரிய பெரிய கொஸ்டின்லாம் நானும் கேட்டிருக்கேன். அது ஆணவ கொலையில இருந்தாலும் சரி, போதை மாட்டலாம் சரி, அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இப்ப இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 3 மாசம் கூட போகலாம். ஆனாலும் they are maintaining an integrity, they are maintaining an integrity, they are maintaining a decorum. அவங்க டீசெண்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் விஜய் மீது தொடர்ச்சியாக மத ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா அப்படின்ற ஒரு இடத்துல அந்த கொஸ்டினை நான் வைக்கிறேன்.